குரு, ரெடியா? பர்ஃபெக்ட்லி செட். பார்த்துருவோம். போட்டு பாருங்க. பக்கா. என்னாச்சு? ஓகேயா? ஓகே. இன்னொன்று, என் கேப்பில் வெரி குட். இந்த ட்ராவல் முழுக்க இன்டர்வியூ தான். கேமரா எப்போவுமே ரெக்கார்டிங்கில் இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வில் பி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்க. 2 மணி நேரம் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணோம். இடையில எந்த இன்டரப்ஷனும் இருக்காது. சொல்லவே இன்டரப்ஷன் வந்துருச்சு. ஹாய் கிரஷ். Hi Guru, how's work going on? ஆல்மோஸ்ட் டன். See, you have 7 weeks time now. எப்படியாவது இந்த இன்சிடென்ட்டை பிக்சர் பண்ணி ஆகணும். Make a note of the whole thing with solid evidence. ஓகே. See, 8th week நம்ம ஜர்னலோட இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் இதுதான். A bit risky. ஐ நோ கிரஷ், ஐ நோ. Yeah. So, எப்போ கிளம்புறீங்க? 2 நாளில். Almost 1200 kilometers இல்ல? பாம்பே டு கோயம்புத்தூர். To be exact, 1343. Okay. All the best Guru. ஆமா, கூட அந்த சித்திக் தானே வரான்? அவனே தான். Okay. All the best again. பார்த்து ஜாக்கிரதை. ஓ, கோயம்புத்தூர்ல 98 பாம்பு பிளாஸ்ட் முன்னாடியே 97ல இந்து முஸ்லீம் கலவரம் நடந்திருக்கா? 19 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 18 பேர் முஸ்லிம்ஸ். முஸ்லீம்ஸா? ஏன் முஸ்லீம்ஸ் மட்டும்? அதை பற்றி டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். நம்ம நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒன்றும் புதுசு இல்லை சித்தி. இன்னைக்கு இந்தியாவோட 68வது இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த கொண்டாட்டமான நேரத்துல நம்ம ஒரு செம்மையான தேசபக்தி பாடலை கேட்கலாம். இதெல்லாம் மாற்றவே முடியாதா என்ன? உடனே எல்லாம் முடியாது. ஒரு 1000 கோடி ரூபா பிரச்சனை கூட ஓவர் நைட்டில் மாற்றிடலாம். ஆனால் இதெல்லாம் மக்களோட மத நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒருத்தனை மதம் விட்டு மதம் வேணா மாற்றிடலாம், ஆனால் மத நம்பிக்கையை மாற்றவே முடியாது. பிளட்டி ரிலீஜன்ஸ் எங்கேருந்து வந்தது இந்த மதங்கள்லாம்? எல்லாம் மயிலில் தான். வாட்? மனுஷன் மத அடையாளத்தை அங்கேருந்து தானே ஆரம்பிக்கிறான். அதுவும் சரிதான். ஹலோ ஐனா, சொல்லுங்க குரு. எங்கே இருக்கீங்க? டவுன் ஹால் குரு. நீங்க? நாங்கள் ஃபன் மால் பக்கத்தில். நீங்க டவுன் ஹால் வந்துருங்க. பக்கத்துல வள்ளியம்மை பேக்கரின்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்துருங்க. நான் அங்கேயே உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே 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 ஓகே, வந்துடுறோம். குரு, ஐ ஹாவ் அ கொஸ்டின். ம், பிரச்சனைலாம் முடிஞ்சு 17 வருஷம் ஆச்சு. இன்னும் இங்கே எதுக்கு ஆர்மியும் செக் போஸ்ட்டும்? மறுபடியும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான். அப்போ எதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா? ஏதாவது நடந்தால் ஏதாவது நடக்கும். விச் மீன்ஸ் ஒரு பிரச்சனை நடக்கும்போதே ஒரு ஆக்ஷனுக்கு இன்னொரு ரியாக்ஷன் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. That's why we are here. Anyhow, Guru, வன்முறைக்கு வன்முறை தீர்வில்லை. An eye for an eye makes the whole world blind. அப்படியே ஆகட்டும் ஆஃபீஸர். சரிங்கள்ட்ட உட்கார்றா.
என்ன முறைக்கிற? ஆ சார் வேணாம் சார். என்ன வேணாம்? ஆ என்ன வேணாம்? பெரிய புடிங்களா? நான் உட்காந்து உங்களுக்கு வாழாடணுமா? ஆ சார் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். ஏய் பேசு பேசு. நீங்கெல்லாம் அன்னைக்கே மூட்டை முடிச்சு கட்டிட்டு பாகிஸ்தான் போயிருக்க வேண்டியதாடா. இங்க இருந்துட்டு எங்களே அதிகாரம் பண்றீங்க. ஆ ஐனா ஹலோ, உள்ளே இருங்க உள்ளே இருங்க. எப்படி ஐனா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க? ம் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஐனா பை த வே திஸ் இஸ் சித்திக். ஹாய். ஹாய். மை அசிஸ்டண்ட். தொழில் முறையில் மட்டும்தான், பட் நடைமுறையில் ஆக்சுவலாக நான் தான் உனக்கு அசிஸ்டண்ட். சித்திக், திஸ் இஸ் ஐனா. முன்னாள் ஆக்டிவிஸ்ட், இந்நாள் குடும்பஸ்தர். ஆரம்பத்தில் 2 வருஷம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்த்தோம். ஓ, அதை விட முக்கியம், இந்த ப்ராசஸில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்க போகிறது ஐனா தான். ஓ, ஓகே ஓகே. என்ன ஐனா? எஸ் குரு. ம் கேமராலாம் யூஸ் பண்ண போகிறதா சொன்னீங்க. ம் கேமரா வச்சா யாரும் உண்மை பேச மாட்டாங்களே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஐனா. புரியல. அதாவது 2 ஸ்பை கேம் யூஸ் பண்ண போகிறோம். ஓஹோ. ஒன்று வந்து இவனோட கேப்பில் இருக்குது, கேப்லையா? இன்னொன்று என்னோட கண்ணாடியில். கொண்டாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியா தெரிய மாட்டேங்குது. அதுதான் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகிருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் குரு. அங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா? ஆ அங்கே வண்டி நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஆ அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான். நம்ம பாகிஸ்தான் போக சொன்னீங்கம்மா. பாகிஸ்தான்லாம் போக முடியாது. நாங்கள் இங்கே தான் இருப்போம். இது எங்கள் நாடு. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இப்போவே பண்ணு. பண்றா. ஹேய், என்ன பெரிய ஆளோட பேசுற? ஒரு மரியாதை பேசி பழகு. வழக்க வழக்கத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? ஏய், ஸ்டேஷன்ல வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஏடா நீ குடிச்சா? ஸ்டேஷன்ல வந்து பேசுறவனுக்கு பெரிய ஆயிட்டீங்க நீங்க. ஒரு குடி. ஏய், நானா உன்னை பார்த்து புரியுமா என்ன? போனா போது. ஏய் பசங்களா, இவங்களாம் யாருங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஃப்ரெண்ட்ஸா? எதுக்கு வந்திருக்காங்க? புக் எழுதுறதுக்காக வந்திருக்கிறாங்க. புக்கா? என்ன புக்கு? கேளு, நீயே கேளு. என்ன புக்கு சார்? சயின்ஸா மேக்ஸா? ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியா? போர் மொக்க. பேர் முருகன் குரு. 97 நடந்த கலவரங்கள்ல இந்து அமைப்புகளோட சேர்ந்து பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவ. இப்போ எதுலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க பக்குவமாவே பேசுங்க. முருகா, முருகா. இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்ல, இது குரு சித்திக்கு. ஹலோ, பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். சரி குரு. உள்ள வாங்க சார்.
உட்காருங்க சார். இல்லை இல்லை சேர் வேணாம். நீ வெளியே விளையாடுங்க போங்க. உட்காருங்க சார். ஐனா சொன்னாருங்களா? எங்க பிரச்சனை எல்லாம் வந்துடாதுல்ல? இப்பதான் குடும்ப குட்டின்னு கொஞ்சம் ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை பத்தி எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டோம். எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும், அவ்வளவுதான். அது என்னங்க 97 நடந்தது. எனக்கே பாய் தான் ஞாபகம் இருக்கு. நல்லா புடிச்சிருந்தோங்க. பாய் எல்லாம் கூட்டம் கூட்டமா அடிக்க வராங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க எதுக்கு அடிக்க வந்தாங்க? போலீஸ்காரர் குத்துனதுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு? அவர் செத்து போயிட்டாருங்க. பதிலுக்கு போலீஸ்காரங்க ரோட்டோத்துல இந்த பாய் கடையெல்லாம் எரிச்சு விட்டாங்க. பாய் சும்மா இருப்பாங்களா? எதுக்குடா என் கடைக்கு தீ வச்சுன்னு அவங்க நியாயம் கேட்க வர, நம்மால் ஒருத்தரை குத்தி விட்டாங்க வாங்கன்னு போலீஸ்காரங்க நம்மகிட்ட இருந்தாலும் நாங்களும் ஆளாளுக்கு கட்டை எடுத்து கிளம்பிட்டோம். ஒரே தட்டுல சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் ஒன்னாதான் இருந்தது. ஆனா இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் வாங்க. இந்த பக்கம் 10 பேரு, அந்த பக்கம் 10 பேருன்னு இவனுங்க சம்பாரிச்சு ஆள் சேர்த்துறதுக்கோசரம் ஒண்ணும் தெரியாத மனுஷங்களுக்கு நல்லா ஊத்தி கொடுத்து விவரம் தெரியாமலே வச்சுக்கிட்டானுங்க. என்னை மட்டும் பேசவே விடாதீங்க. அப்புறம் என்னங்க ரோட்டோரத்தில் இருந்த கடையெல்லாம் நாங்க நொறுக்கணும், தீ வச்சு கொளுத்தணும். எல்லா கடையுமா? எல்லா கடையும் தான், எல்லா பாய் கடையும் தான். அது எப்படிங்க பாய் கடைன்னு கரெக்டா தெரிஞ்சது? போலீஸ்காரன் தெரியாதா எது யார் கடைன்னு? அப்போ போலீஸ்காரங்க தான் கலவரத்தை தூண்டி விட்டாங்களா? நான் எப்போ தம்பி அப்படி சொன்னேன்? பாத்தீங்களா, அனாவசியம் ஒம்பல மாட்டி விடுற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. இல்லை சரி 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 சரி, அதெல்லாம் சொல்ல வேணாம். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்க போதும். நாங்க என்னங்க, நான் கொஞ்சம் பேரோட சேர்ந்து கிடைச்சதெல்லாம் சுருட்டணுங்க. நம்ம ஒருத்தன் கந்தன், இப்ப அவன் பேரு கடியார கந்தன் மாறிடுச்சு. சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. வெளியில எங்களுக்கு தோணுனதெல்லாம் செஞ்சோம். கந்தன் கையில பையில எல்லாம் வாட்ச், பத்தாவதுக்கு செவுத்துல மாட்டுற கடிகாரத்தை எடுத்து உடம்பு மாட்டிட்டான். அப்படியே ஒரு நடமாடும் கடிகார கடை மாதிரியே இருந்தாங்க. ஓ, அப்ப கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டீங்க. செம்ம வேட்டை தான். நாங்க என்ன தம்பி எடுத்தோம்? வெறும் குடம், கொடை, மளிகை சாமான், அரிசி மூட்டை தான் எடுத்தோம். ஆனா சங்கத்துக்காரங்க உள்ள பூந்து பட்டு புடவை கலர் பெரிய பெரிய ஐட்டமா தூக்கிட்டாங்க. அதெல்லாம் ரத்த சூடா இருந்த காலங்க. எங்களுக்கு அவங்களுக்கு எப்பயுமே சண்டை தான். எவனுக்காவது ஒரு ஆளுக்கு மண்டை உடஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த இது கூட அங்கடி தான். அப்பவே 2 ஏரியாக்காரங்களுக்கும் ஆகாதா? இல்ல இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கட்சிக்காரங்களுக்கு அடியால் வேணும்னா எங்கிட்ட வருவாங்க, நாங்க தான். இயக்கத்துக்காரங்களுக்கு அந்த சைட்ல அவங்க ஆளுங்க. பேச்செல்லாம் கிடையாது, ஒரே அடி பகடு பேந்துடும். இந்த டிவி கூட கலவர் டிவியானே தம்பி, இதெல்லாம் உழைச்சு சம்பாதிச்சது. ஓ, திருட்டு பட்டம் தான் எங்களுக்கு. ஆனா அந்த பொருள்லாம் அனுபவிச்சது யாரு? ஏன் என்னாச்சு? கலவர் நடந்து 3வது நாள் திருடின பொருள்லாம் வந்து வாசல வச்சிருங்க, இல்லைன்னா ஜெயில தூக்கி போட்டுருவோன்னு போலீஸ்காரனே மைக் கட்டி மிரட்டினா. இதுல நிறைய பேரு சொந்தமா சம்பாதிச்சு வந்து வாசல்ல போட்டோம். நீங்களும் போட்டீங்களா? இவரு எங்க போட்டாரு? அரிசி மூட்டை அது எதுன்னு பதுக்கி வச்சிருந்தாரு. அது அவங்க அப்பாக்கு பிடிக்கல. திருடு திங்கிறியே வெக்கமா இல்லையே நாயேன்னு கேட்டு அவங்க அப்பாவே போலீஸ்கார்ட்ட புடிச்சு கொடுத்தாரு. ஓ, அப்ப நீங்களும் ஜெயிலுக்கு போனீங்களா? நான் மட்டுமா போனேன்? கலவரம் பண்ணங்கிற பேர்ல 150 பேர் தூக்கி உள்ள போட்டாங்க. யாருக்காக இதெல்லாம் செஞ்சோமோ அதுல ஒருத்த கூட வந்து ஜாமீன் எடுக்கலையே. 6 மாசம் உள்ள வந்து தான் வந்தோம். அப்புறம் ஏதோ காசு கொடுத்து சரி கட்டினாங்க. யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு
என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு இறங்கி அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை சொல்லி என்ன பண்றது? உங்களை மாதிரி ஆளுங்களை யோசிக்க விடாம வளர்த்தி வைக்கிறது தானே அவனோட வேலையே. சார் நீங்க சொன்னதுல பாதி ரைட்டு பாதி தப்பு சார். எங்களை வளர்த்துனவன் எங்களை யோசிக்க விடாம வச்சிருக்கான்னு சொன்னீங்கல்ல, அது ரைட்டு. பிரச்சனை வர்றதுக்கு முன்னால தான் யோசிக்க முடியும். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு அடிக்கணும் இல்ல அடி வாங்கணும். கலவரம் நடந்த அன்னைக்கு எங்க ஏரியால ஒரு பொம்பளை கூட தூங்கல தெரியுங்களா? ஏரியாவை பாதுகாத்துட்டு இருந்த ஆம்பளைகளுக்கு காப்பு தண்ணி வச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க பாதுகாப்பு அவங்களுக்கு முக்கியம் சார். உடனே கேட்டுறாதீங்க அப்படி பண்ணதை நியாயப்படுத்துறேன்னு. பிரச்சனைக்காக காத்துட்டு இருந்தவங்ககிட்ட பிரச்சனையை வந்து கொட்டடிச்சு நான் இங்கதான் இருக்கேன்னு சொன்னா என்ன நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துச்சு. அந்த போலீஸ்காரன் கொலை. ஆமா சார், அதேதான். நான் தான் ஒன்றும் சொல்லல. அதுக்குள்ள என்னடா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவனுங்க. யாரா செஞ்சது? இப்போதான் போய் பார்க்க சொல்லியிருக்கோம் பாய். வந்துடுவாங்க. அட்ரஸே இல்லாத கட்சிக்காரங்களாம் அந்த கொலையை வச்சு வாழ்ந்து வாழ்ந்தாங்க. அவங்க வளர்றதுக்கு எங்க முட்டாள்தனத்தை ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டாங்க. வழக்கம் போல இது எங்களுக்கு மெதுவா தான் முடிஞ்சு. சாதாரண ஒருத்தங்கிட்ட திடீர்னு 4 பேர் மண்டையை உடைச்சிட்டு கண்டிப்பா அவனால செய்ய முடியாது. காசுக்கு வேலை செய்யறவனே சரக்கடிச்சாதான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி? சார் கையில போய் ஒண்ணு கேமரா இல்லையே சார். அதெல்லாம் இல்லை சார், நீங்க சொல்லுங்க. அவங்க ரெண்டு போ. யானைக்கு மதம் முடிச்சா என்ன நடக்கணும் அதேதான் சார் மனசுல. இது இந்து நாடு. உடல் பொருள் ஆவி எல்லாம் இந்த நாட்டுக்கு சமர்ப்பணம். இது நம்ம சொந்த நாடு. வந்தேரியில வளர விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி ஏத்தி விட்டா யாருனாலும் மண்டையை உடைக்கலாம் சார். சரக்கு வேற. அதான் முன்னாடியே சொன்னீங்களே, 2 போதையும் வேற வேற சித்தி, ஆனா ஒரே வேலையை தான் செய்யுது. ஹாய்ண்ணா. ஹாய். என்னது பேக்ல? ஏதோ ஸ்பெஷல் தான். ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல்? வாங்க குரு, சூடா இருக்கிறது சாப்பிடலாம். சூடு ஆறதுக்குள்ளையா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்ன குரு, இடமெல்லாம் ஓகே தானே? ஓகே ஓகே. வாவ், பிரியாணி. நைஸ். கிரேட் ஐயா, கிரேட். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் சொல்லு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு. வாசனையா இருக்கு. சூப்பர் ஐயா, சான்ஸ் இல்லை. ஏன் குரு, எதிர்த்து தானே இது? இது அப்படியே போடுவீங்களா இல்ல எடிட் பண்ணி போடுவீங்களா? டிபெண்ட்ஸ் என்ன. சில நேரம் இன்ஃபர்மேஷன் இருந்தா நேரம் பார்க்க மாட்டோம், அப்படியே போட்டுருவோம். இன்ஃபர்மேஷன் இல்லாத ஃபுட்டேஜ்னா அது எந்த ஏஜுக்கும் தேவையில்லைன்னு ஷிஃப்ட் டெலிட் பண்ணிடுவோம். நீ பண்ற வேலை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க குரு? கண்ணாடியை கொடுங்கண்ணா. அட விடுங்க விடு, நான் அவ்வளோ நிமிஷம் போட்டுருக்கிறேன். அப்புறம் எப்போ நான் இதெல்லாம் பழகிறது? ஏங்க குரு, நேற்று போலீஸ்காரை பார்க்க போயிருந்தீங்களா? ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைச்சதா? இங்கே பாரு, நான் சொல்ல வேண்டியது எல்லாம் கோர்ட்டில் சொல்லியாச்சு. உனக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமிஷனில் இருக்கு, அங்கே போய் பார்த்துக்க. ஆமாம், நீ புக்கு போடுறதுக்கு நான் எதுக்கே உனக்கு கதை சொல்லணும்?
அப்பா போனது ஊதிக்கிச்சா? அது எப்படி விட்டுருவோமா? கதவை தட்டணும், வாய் திறக்கல. எங்க தட்டினா திறப்பாரோ அங்க தட்டணும். ஆமா, என்ன ஒரே ஒரு டம்ளர் நீங்க குடிக்கலையா? இல்ல சார், நாங்க குடிக்க மாட்டோம் சார். அப்ப எனக்கு ஏன் ஊத்துறீங்க? இது நல்லா இல்ல. இல்ல சார், இல்ல சார், இவன் குடிப்பான். ஆமா சார், ஒரு மரியாதைக்காக தான் குடிக்கிறேன் சார். அப்ப குடிப்பாங்க. அப்புறம் இந்த குடிக்க வேண்டியதானே? சாதைக்கு வந்துட்டு என்ன ஊற்ற வேண்டியது இருக்கு? டேய் தம்பி, இன்னொரு டம்ளர் குடுறா. அப்படியே அனுப்ப கிடக்குறா. ஆமா, வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த கேப்ல ஒரு கண்ணாவே இருக்கு. குடு பார்க்கலாம். இல்ல சார், இது கொஞ்சம் வேற மாதிரி சார். இல்ல சார், சார் சார் ப்ளீஸ் சார். சார் போட்டு பார்க்கலாம். போடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். குரு குரு என்ன குரு? வேற வழி இல்ல, சமாளி. நான் ஆரம்பிச்சா பண்ணுறது கஷ்டம், பார்த்துக்கோ. நீங்க கண்டிப்பா இந்த சம்பவம் சம்பந்தமா கமிஷன் அறிக்கை, நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாத்தையும் அலசி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க இல்ல? இதுல புதுசா நான் சொல்றது என்ன இருக்கு? இந்த அறிக்கையும் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டும் பொதுவா அந்த சம்பவத்தை பத்தி தான் விளக்கிருக்கு. அதோட பின்னணியை பத்தி இங்க பொதுவாவே யாருக்குமே தெரியல. அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். பின்னணி. ஆமா, நியூட்டனோட 3வது விதி ஞாபகம் இருக்கா? ஓ நல்லாவே. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் அதுக்கு எதிரானதும் சமாதானமான எதிர்த்தாக்கம் இருக்கு, அதானா? அது பொய். ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிரானதும் அதை விட கொடூரமான ஒரு எதிர்த்தாக்கம் இருக்கு. இங்க அதுதான் நடந்துச்சு. ஒரே சரி பாஸ், 1997 நவம்பர் 29 நைட்ல லைசன்ஸே இல்லாம வண்டியை ஒருத்த போலீஸ்ல மாட்டினான். அது விளைவு என்ன தெரியுமா? ஒரு அப்பாவி போலீஸ்கார உயிர் பறி போச்சியா. அவங்கதான் கொலை பண்ணவங்களை அடுத்த நாள் காலைல ஒப்படைச்சாரன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் ஏன் திரும்பி போகும்போது போலீஸ்காரங்க நடைபாத முஸ்லீம் கடைகள்லாம் எரிச்சிட்டு போனாங்க? யாரு சொன்னா? சோர்ஸ். பெரிய சோர்ஸ். எவனாவது கோபத்துல அடித்து செய்கிறதா? ஆமா, பின்ன போலீஸ்காரனுக்கே இந்த நிலைமைனா அடுத்த நாள் அவனுங்க என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? போராட்டம்னு வீதியில இறங்கி பெரிய கலட்டா உண்டு பண்ணானுங்க. அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டதே அவங்க தானே? ஆமா, 2 பேரும் ஆளுகளை கூட்டிட்டாங்க. ஒருத்தவங்க எடுத்து நிக்கிறான். என்ன பண்றது? இங்க பாருங்க, இந்துக்கள் சைடுல யாருக்கிட்டையும் ஆயுதமே கிடையாது. பேசாம கலைஞ்சு போங்கன்னு சொன்னா போயிட்டானுங்க. இவனுங்க எப்படியா கல் எடுத்து அடிக்கிறது, சோனப்புட்டி வீசுறது, பெட்ரோல் குண்டு வீசுறது, வெறியாட்டம் ஆடி தீர்த்துட்டானுங்க. வான் பண்ணான், ஒரு நிலைமையில டியர் கேஸ் வீசலாம், நிக்கலையே. அன்னைக்கு வேற எங்க ஆளுக கம்மியா இருந்தாங்க. வேற வழி, வேற ஒரு வழியே இல்ல. அதனாலதான் சுட ஆரம்பிச்சோம். ஏன் பெரிய போர்ஸ் இருக்குல்ல? அன்னைக்குதான் ஒரு கான்ஸ்டபிளோட இறுதி ஊர்வலம்னு எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னல. கான்ஸ்டபிள் இறுதி ஊர்வலத்துக்கு போயிட்டு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி போராட்டம் தர்ணான்னு இறங்கி பண்ணிருக்கீங்க. ஆமா, ஏன் நாங்க இங்க எதிர்ப்ப காட்டவே கூடாதா? எதுக்கு எடுத்தாலும் போலீஸையே குத்தம் சொல்லுவீங்க, அப்படித்தானே? அது இல்ல சார், அன்னைக்கு அவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஐயர் அபிஷியல்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் ஒரே பண்ணாம போராட்டம் தர்ணான்னு பண்ணது எப்படி இருக்குன்னா, கலவரம் நடக்கட்டும், ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நீங்க போராட்டம் பண்ண மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஓங்கார் இதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம். சமீபத்துல கூட தமிழ்நாட்டுல பல போலீஸ் அதிகாரிங்க முன்னாடியே ஒரு போலீஸ்காரனை நடு ரோட்ல வெட்டி கொண்டாங்க. அப்ப இந்த தர்ணாவும் மயிர் மங்காரி ஒண்ணுமே நடக்கலையே. சும்மா பேசிக்கிட்டு நினைச்செல்லாம் பேசாத. அன்னைக்கு மட்டும் நாங்க சுடலைன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், தெரியுமில்ல? பேச வந்துட்டான். இந்துக்கள் சைடுல ஒரு சின்ன இழப்பு கூட இல்லையே. எப்படி எப்படி இருக்கும்? நாங்க தான் கிளஞ்சி போங்கன்னு சொன்னோம்னா போயிட்டாங்கல்ல.
அதெல்லாம் இருக்காது. கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை சூறையாடிக்காங்க. அடிபட்டு ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போனவங்கள ஜிஹெச் முன்னாடியே வச்சு எரிச்சிருக்காங்க. அமைதியா போங்கன்னு சொன்னதையும் அமைதியா கலைஞ்சு போயிட்டாங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க. அதுதான் நடந்துச்சு. கடைகள் சூறையாடிட்டு இருந்தப்ப போலீஸ்காரங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லையா? இங்க பாருங்க, ஆளுக்கு ஆளு கையில பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. எங்களை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குல்ல. இப்பதான் இந்துக்கள் கையில ஆயுதம் எதுவும் இல்ல, கலைஞ்சு போங்கன்னு அமைதியா கலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த போலீஸ்காரனை கொண்டது முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்த சிலர். சட்டப்படி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்களை கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை கைது பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு வழக்கத்துக்கு மாறா போராட்டம் தர்ணானே இறங்கிருக்கீங்க, அதுவும் இந்துத்துவ அமைப்புகளோட சேர்ந்து. இந்த பிரச்சனையில எங்க இருந்து வந்தாங்க அந்த இந்துத்துவ அமைப்புகள்? இங்க பாரு, அன்னைக்கு இவங்க அவங்க ஆளுகளை குத்தி கொண்டாங்க. அதனால அவங்க அவங்க அமைப்போட வந்து போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி என்ன கண்டுபிடிச்சு செல்வராஜ் போலீஸ் இந்த அமைப்புல எதுலயாவது இருந்தாரா என்ன? நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லவே இல்லை. இல்ல, அவங்க ஆளுங்களை கொண்டாங்கிறதுனால அவங்க எல்லாம் வந்தாங்களே அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால ஒருவேளை அவர் ஏதாவது அமைப்புல இருந்தாரோ என்னமோன்னு கேட்டேன். கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் எந்த கட்சியில எந்த அமைப்புலயும் இருக்க முடியாது, தெரியுமில்ல. நீலாம் வந்து ஆனா அவங்களோட சேர்ந்து போராட்டம் மட்டும் பண்ணலாம், அப்படிதானே? இங்க வேற சரியில்ல. நான் கிளம்புறேன். குறுக்க மறுக்க கேட்டு குழப்பறேன். சொல்லு, பேசுறேன் சொல்லு. உங்களுக்கு ஏன் சார் அவங்க மேல அவ்வளவு வெறுப்பு? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் குறையாத வெறுப்பு. ஆமா, நீ என்ன அவங்களை பெரிய உத்தரம் அடிச்சுட்டு பேசுறியா? விட்டா குண்டு வச்சே ஞாபகம் சொல்லுவா? இல்லையே, நான் அப்படி சொல்லியே. வேற குண்டு யார் வச்சாலும் அது கண்டிப்பா தப்புதான். அதை நான் எங்கேயுமே நியாயப்படுத்தி பேசல. மோரவர் அந்த கேஸ்ல என்ன தீர்ப்பு வரல, அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு நிறைய டைமும் இருக்கு. என்னோட கேள்வி, இன்னும் ஏன் அதுக்கு நீங்க பதில் சொல்லல? அவங்க பண்ற அழிச்சாட்டி அப்படி ஆளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது, போலீஸ்காரனை எழுதி பேசுறது, இதுல கட்ட பஞ்சாயத்து வேற, இந்துக்களை எழுத்துக்கிட்டு போலீஸ் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது, மேல போட்டு திட்டுறது. நான் என்ன சொன்னேன்? செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ்காரனை கட்சியால குத்திட்டு போனேன்னு சொன்னல, அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இஸ்லாமியர்கள் ஏரியால மட்டும் ஏன் இவ்வளவு செக் போஸ்ட்? இங்க பாரு தம்பி, உனக்கு நிறைய விஷயம் தெரியணும். 92ல மெட்ராஸ்ல RSS ஆபீஸ்லயே இங்க குண்டு வச்சாங்க. விட்டா நாளைக்கு உங்க வீட்லயும் குண்டு வைப்பான். அதுக்கு தாயா இத்தனை செக் போஸ்ட். உங்க பாதுகாப்புக்கு தாயா நாங்க விடிய விடிய காவல் இருக்கோம். பேச வந்தாங்க. சென்னையில யாரோ 2 பேர் செஞ்சு வச்ச குண்டுக்காக கோயம்புத்தூர்ல அவங்க ஏரியா ஃபுல்லா செக் போஸ்ட். அதானே நீங்க சொல்றது? சுத்தி சுத்தி பேசாதீங்க, நல்லா இல்ல. நீங்க சுத்தி சுத்தி மறுபடியும் பதில் சொல்றீங்க. சரி, ஓகே, ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். என்ன, நீங்க ஒரு கிறிஸ்தவர் தானே? ஆமா. அன்னைக்கு இந்துக்களோட சேர்ந்து இஸ்லாமியர்களை வந்தேரிகள்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவங்களே உங்களை வந்தேரிகள்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஐயோ, என் கேப் குரு, அட்ட குரு. இப்ராஹிம், டேய் இப்ராஹிம் அடிக்கறாங்கடா. டேய் சொன்னா கேளுடா. போகாத நீடா. எப்பறா போறது? இப்ராஹிம், என்னடா பண்ணாவ உங்களுக்கு? சொல்லுங்கடா. ஏன்டா அவனை இப்படி அடிக்கிறீங்க? சொல்றா. திருநானா? ஓ வீட்ல திருநானா அவன்? முஸ்லிம்னா அடிப்பீங்களா? கொட்ட கொட்ட குறிஞ்சிட்டே இருக்க முடியாதுடா.
சொல்லுங்கடா, முஸ்லிம் அடிப்பீங்களா? பாய் வாங்க. குரு கண்ணாடி பிளிங்கிங். ஹலோ சார். நான் இதை பற்றி வெளியில் எங்கேயும் பேசுனதே இல்லை. நம்ம ஐநா சொன்னவருக்காக தான் வந்தேன். ஏன்னா ஐநா ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம சமூகம் நம்ம மனுஷன் மட்டும் பார்க்காம எல்லா தரப்பு மக்களுக்காகவும் பாடுபடுறவர். அதெல்லாம் இப்போ எதுக்கு போய் சினிமா சீரியல் எல்லா மீடியாவிலையும் குல்லா போட்டிருந்தாலோ தாடி வச்சிருந்தாலோ அவனை தீவிரவாதி தான் காட்டுறாங்க. உங்களுக்கு மட்டும் எவ்வளோ வைக்கிற? நிஜத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஒரு சம்பவத்தோட கிரவுண்டை எக்ஸாமின் பண்ணாமல் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆன இடத்த மட்டும் வச்சு மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்க்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நடந்ததுன்னு நீங்கள் தான் சொல்லணும். சரிங்க பே, ஓகே. தேசத்தந்தையிலிருந்து பிரதமர் வரைக்கும் பல பேர் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு போலீஸ்காரர் செத்ததுக்கா இவ்வளோ பெரிய கலவரம்? போலீஸ்காரர் சாவலான அந்த கலவரம் நடந்திருக்கும் சார். ஏதோ ஆத்திரத்தாலேயோ கோபத்தாலேயோ ஏற்பட்ட விளைவு கிடையாது. பல வருஷத்து பகை. பாபர் மசூதி இடிச்சப்ப இருந்தே பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஒருத்தனை மாறி மாறி திட்டி போஸ்ட் ஒட்டிக்கிட்டோம். பாரத மாதா கற்பழிக்கப்பட்ட நாளுன்னு நாங்கள், பாரத மாதா பெருமிதம் அடைஞ்ச நாளுன்னு, இந்துக்களின் வெற்றி நாள், அடிமை சங்கிலி அகற்றிய நாள், விரைவில் காசி மதுரான் அவங்க பகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. ராமகோபாலன் 90 கோயம்புத்தூர் நடந்த மீட்டிங்ல மத விருப்பச்சில தூண்டுற மாதிரி நிறைய பேசினார். இந்துக்கள் கடையில் மட்டும்தான் பொருள் வாங்கணும், முஸ்லிம் கடையில் பொருள் வாங்காதீங்கன்னு வெளிப்படையாவே பேசினார். இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு பழனி பாபா மட்டும்தான் இந்த பக்கம் இருந்து இப்படி பேசினார். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக கோஷம் போடுறது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அமைப்புகளை உருவாக்கணும். எங்களை பற்றியும் எங்க மதத்தை பற்றியும் இழிவா பேசினவங்க விரட்டணும். எங்க மதத்துக்காரங்களே ஹராமான காரியங்களை பண்ணா அவங்களும் தண்டிச்சோம். எப்படி? குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அடிக்கிறது, விபச்சாரங்களை பிடிச்சி மொட்டை அடிச்சு விடுறது. இது தனி மனிதனோட விருப்பம் சார்ந்த விஷயம் இல்லை. விருப்பம் இல்லை, ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது. தனி மனிதனுடைய ஒழுக்கம் அவன் வாழும் சமுதாயத்தின் ஒழுக்கத்தை கட்டமைக்கும்.
நம்ம பேச வேண்டியதை விட்டுட்டு வேற ஏதோ பேசலாம். ஏன் அவங்க பண்றது இல்லையா? போலீஸ்ல கொள்றது இல்லையா? அன்னைக்கு இருந்த போலீஸ்காரங்க தான் சாதாரணமா இருந்த ஆளை இறுக்கமான ஆளை மாத்தணும். முஸ்லிம்னால அடிக்கிறது, எதுக்கு இருந்தாலும் கேஸ் விசாரிக்காமலே தூக்கி உள்ள போடும். படிச்ச நீங்க சொல்லுங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் ஒருத்தர் எப்படிதான் தாங்கிட்டு இருப்பான்? ஐனா செக் போஸ்ட் பத்தி தெரியும்ல? ஒவ்வொரு தெருமணிக்கும் செக் போஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு எங்க இளைஞர்கள் எவ்வளவு தொல்லப்படாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு போற குழந்தை என்ன சார் பண்ணுச்சு? வேலைக்கு போறவங்க எடுத்துட்டு போற சாப்பாடு கூட குச்சி வச்சு கிளறி பார்ப்பாங்க. உக்கடத்தை சுத்தி 1200 பிளாட்ஃபார்ம் கடைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு கடைக்கும் 25-50 போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்க இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இனிமே யாருக்கும் மாபல் தர வேண்டாம்னு திட்டோடமா சொல்லிட்டு அன்னையில் இருந்தே கருவிட்டு இருந்தாங்க. குருவி உட்கார பணமழை உந்த கதையா போலீஸ்காரர் செத்தது அவங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு. 19 உயிர் பலி, 20 ஆயிருக்க வேண்டியது, என்னையும் சேர்த்து குண்டு இப்படி உரசிட்டு போச்சு. என் கண்ணு முன்னாடியே முன்னாடி விட்டு செத்து போனான். சுட்டதுக்கு போலீஸ் சொன்ன காரணம் என்னன்னு தெரியுமா? பெட்ரோல் குண்டு வீசினா, கொலை பண்ண பார்த்தான், தற்பாதுகாப்புக்காக சுட்டேன்னு சொன்னாங்க. பெட்ரோல் குண்டு வீசி இருந்தா அவங்க தானே செத்து இருக்கணும். ஆனா செத்தது நாங்க தானே. ஹலோ சார், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங் தான். சொல்லுங்க. நீங்கள் குரு தானே? இந்த 3 வருஷம் முன்னாடி லஞ்சம் வாங்கின ஆளுங்களே திருடுதனமாக வீடியோ எடுத்து பேர் வாங்கினது. கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க, இங்கே என்ன லஞ்சம் அதிகமாகிடுச்சா? கொஞ்சம் ஸ்டேஷன் வர முடியுமா? எதுக்கு? சின்ன டீட்டெயில்ஸ் விசாரிக்கும். சின்ன டீட்டெயில்ஸ்னால் இங்கேயே விசாரிச்சுக்கலாமே. இந்த மசூதி பக்கம் அடிக்கடி சுற்றிட்டு இருக்கீங்க, யார் யாரோ மீட் பண்ணுறீங்க, என்ன சமாச்சாரம்? இவர் 2 பேர் யாரு? நான் ஆக்சுவலாக ஒரு புக் எழுதுறதுக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். இஸ் மை அசிஸ்டன்ட் சித்திக். இஸ் மை புக்கா? எதை பற்றி? ஹிஸ்ட்ரி. புக்கு பேர்? இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அது வீட்லயே உட்காந்து எழுதலாமே, எதுக்கு இந்த தேவையில்ல சேர்க்கையில்ல? ஐடி கார்டு கொடு. நீ எந்த ஏரியா? காட்டமன். பாண்டிச்சேரியா? ஆமாம் சார். ஆமாம், நீ அந்த எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் தானே? ஆமாங்க சார். ஸ்கூல் முடிஞ்சது அப்புறம் பசங்களை கூட்டிட்டு கூத்தடிச்சுட்டு இருப்பீங்களே, பர்மிஷன் வாங்காம போராட பண்ணது, மந்திரி ஒருத்தர் செருப்பால் அடிச்சது, பிரதமரை சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணது, இப்படி 13 கேஸ் உங்க மேல இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் கொலை பண்ணது, வழிப்பறி பண்ணது, இந்த மாதிரி எந்த கேஸும் போடலையா? யாரு கண்டா எதிர்காலத்தில் இந்த பாலியல் கேஸ் ஃபைல் ஆக கூட வாய்ப்பு வரலாம். அப்படி ஏதாவது நடந்தா நானே வந்து சரண்டர் ஆகிறேன். ஓகேவா? முடிஞ்சுதா? சரிங்க சார், நீங்கள் டீ சாப்பிடுங்க.
என்ன குரு தேடி போலீஸ் எல்லாம் வருது? 15 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? என்ன பாதுகாப்பு உனக்கு மட்டும்தானே? ஏன் உங்களுக்கு வேணாமா? கண்டிப்பா எனக்கு வேண்டாம். டேய் சிரிக்காதடா. ஐநாக்கு அல்ல இல்ல. சிரிக்காதங்கல்ல. நம்ம பார்க்காத போலீஸா என்ன? சும்மா இருங்க குரு. எவ அலையுது? என்ன இந்த மாதிரி இல்ல போல இருக்குது. இதுக்கு தான் இவ்வளவு நாளா எங்கேயும் போகாம இருந்த. ஐயோ ஐநா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐநா பெரிய போராளி இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி தெரிக்கிறாரு. வேணாண்டா. I'm in love with my boy, he's away. Girl, you've got to move on, you've got to move on, girl. I need your love, I need your help today. Once it was blind and now I see. Now that you're in love with me, you made a believer out of me. You made a believer out of me. Oh, you do right. You do right. You do right. You do. மனசு எதிர்பார்த்து செய்யற வேலை இல்லைன்னா நம்ம கொடுக்குற செய்தி எந்த கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாம, அதிகாரத்தோட தலையீடுகள் இல்லாம, எந்த பத்திரிகை தர்மத்தையும் வயலேட் பண்ணாம கொடுக்குறோமாங்கிறது தான் முக்கியம். அப்படி இருந்தா ஓகே தான். So it's blind, but now I see. Now that you're in love with me, you made a believer out of me. You made a believer out of me. Oh, you do right. You do right. Do what? It's alright. Do what? It's alright. I need you nights. I need you nights. I need you nights. I need you nights. Once it was blind, but now I see. Now that you're in love with me, you made a believer out of me. Baby, 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 it's okay. You do right. You do right. You do. ஈஸ்டர் பத்தி புக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவைக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அதை நோண்டுற ஊரில் சுற்றி ஏகப்பட்ட தலைவலி உண்டு பண்ணிருக்காங்க. இந்த 2 வருஷம் ஆக்டிவா இல்லை. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆனா அவர் புக் எழுத வரல. மறைமுகமா ஏதோ ஷூட்டிங் வேலை பண்ற மாதிரி தெரியுது. ஏன் சொல்றேன்னா, கூடவே ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்ச தரதனவன் சுத்திட்டு இருக்கு. ஊர் ஃபுல்லா சத்தம் இல்லாம ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னால் ஆகாவளி ஒருத்தர் கூடவே சுத்திட்டு வழிகாட்டி இருக்காங்க. அதான் சார், எதை எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம்னு இருப்பாங்களே. ஆனா இப்போ எதுலேயே இல்லை போல தெரியுது. அதான் சார் எனக்கோட ஒரு வேலை அதே நோட்டுக்கு வந்திருப்பாங்களோ. முடிச்சலாம் சார், ஒரு 10 நாள் உண்மையிலேயே என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே சார். Once it was blind, but now I see. Now that you're in love with me, you made a believer out of me. Baby, 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 it's okay. Well, 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 well.
யார் நீங்க? எதுக்கு இப்படி வரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லி என்ன ஆக போகுது? 19 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் வந்து கேட்டுட்டு போனாங்க தெரியுமா? பெரிய பெரிய அரசியல்வாதிங்க கூட வந்தாங்க, விசாரிச்சாங்க. எல்லாத்தையும் சொன்னேன். என்ன ஆச்சு? ஒரு மண்ணும் ஆகல. பட்ட பகல்ல பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்து அவர் மேல ஊத்தி எரிச்சு கொன்னாங்க. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். Rank 4 ஆய்வாளர் LNO to take up to the investigation. இதெல்லாம் வேணாம். இங்கிருந்து படி. ஓகே. இன்று 30/11/97 காலை 3:30 மணி முதல் CMC OP அலுவலில் உள்ளேன். அப்போது 30/11/97 பகல் 1:15 மணிக்கு ஒரு நபர் ஓபிக்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு முன்னால் ஒரு நபர் மீது யாரோ சிலர் தீ வைத்து விட்டு ஓடியதாக சொன்னார். நான் வெளியே வந்து பார்த்தபோது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் முன்பு ஒரு ஆள் உடல் முழுவதும் தீ எறிந்து கொண்டிருந்த நிலையில் உட்கார்ந்திருந்தார். நான் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் உதவியோடு தீயை அணைக்க முயற்சித்த போது அவர் கீழே சாய்ந்து இறந்து விட்டார். அவரது பெயர் விலாசம் எதுவும் தெரியவில்லை. இது குறித்து தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையில் காவலர் ஒப்பம் கே குணசேகரன், தாக்கா 717 CC 30/11/97. கிளவர்லி டிராஃப்டட். எப்படி எழுதுனா யாருக்கும் தண்டனை கிடைக்காதோ அப்படி பிளான் பண்ணி எழுதியிருக்காங்க. இதை இன்னொரு வெர்ஷனில் சொல்லணும்னா குற்றவாளிகளை குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக எழுதிக்கிட்ட எஃப்ஐஆர் இது. இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது. டெமோக்ரஸி. யாரும் இல்லை. அவருடைய அம்மா ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்காங்க. ஒரு வகையில் அவங்க இப்படி ஆனதுக்கும் அந்த சம்பவம் தான் காரணம். அவரை எரிச்சு கொன்னப்போ ஒரு பத்திரிக்காரன் ஃபோட்டோ எடுத்தான்ல, அந்த ஃபோட்டோ பத்திரிகையிலெல்லாம் வந்தது. அந்த ஆள் பார்த்துருக்க மாட்டானா யார் எரிச்சாங்கன்னு? அவன் விட்னஸ் இல்லையா? இவங்க அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் கூட செல்லாதுன்னு சொல்லிருச்சு. இப்படி கலவரத்தில் செத்து போனவங்கலாம் யார் கொன்னாங்க, எத்தனை கன்விக்ட், எத்தனை பேருக்கு தண்டனை ஆயிருக்குன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. ஆனா குண்டு வெடிச்சப்போ மட்டும் சட்டம் தன்னுடைய கடமையை கண்ணியமா செஞ்சிருச்சு. கண்ணில் பட்ட முஸ்லீம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி 10-14 வருஷம் கழிச்சுதான் வெளியே விட்டது. இந்த 10-14 வருஷம் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் சோத்துக்கு வாழ்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சிருப்பாங்களா? யாரோ குண்டு போட்டதுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. இன்னி வரைக்கும் கோயம்புத்தூர்ல வாடகைக்கு முஸ்லிம்க்கு வீடு கிடைக்காது. வயிற்றுல 8 மாசம் குழந்தை இருந்தப்போ அவர் கொண்டுட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க. ஒரு முஸ்லிமா இருந்ததை தவிர வேற என்ன காரணம் இருக்கு அவரை கொல்றதுக்கு? இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தானே கோகுலகிருஷ்ணன் கமிஷன் போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமிஷன் போட்டாங்க. எங்க ஏரியால கூட வந்து எல்லாத்தையும் நடந்தது சொல்ல சொன்னாங்க. சில பேர் திரும்பி கமிஷன் கிட்ட ஏதாவது சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒதுங்கிட்டாங்க. சில பேர் தான் துணிஞ்சு நடந்தது அப்படியே சொன்னாங்க. ஒரு பக்கம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது. நாங்களும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் காத்துக்கிட்டே இருந்தோம்.
இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த விசாரணை கமிஷன் எல்லாம் அரசியல்னு. குண்டு வெடிச்ச கேஸில் கவர்மெண்ட் காட்டுன அக்கறையை கலவர கேஸ்லேயே காட்டியிருந்தான்னா குண்டே வெடிச்சிருக்காதுல்ல. அப்போ குண்டு வெடிச்சது சரின்னு ஆயிடாதுங்க. குண்டு வெடிச்சது சரின்னு சொல்லலைங்க, குண்டு ஏன் வெடிச்சதுன்னு சொல்கிறேன். கடவுள் பேரில் மனுஷன் உருவாக்குன தத்துவம் நடைமுறைக்கு ஒத்து வரலன்னு தானே மனுஷனா பகுத்து பார்த்து பாரபட்சம் பார்க்காம தனக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டான். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுலயே பாரபட்சம் பார்த்தா நீங்க எல்லாரும் இப்படி கேட்டுட்டு தான் இருக்கணும், நானும் இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்டா சிரிக்கல? உயிர் பயம் மூஞ்சில நல்லா தெரியுது. உனக்கும் உள்ள கொட்டி கொண்டாட்டின்னு இருந்தா பயம் தானா வரும்டா. கல்லு எங்க மேல தானே போட்டாங்க, உங்க மேலயா போட்டாங்க? அப்ப நான் இருந்திருந்தா என் மேலையும் தானே பட்டு இருக்கும். இப்போதைக்கு கல்லு போடுறாங்கடா, இனி என்னென்னத்தை போட போறாங்களோ. ஐனா என்ன ஆச்சு? எங்க போச்சு பழைய வீரமெல்லாம்? ஓ குரு, முதல் குழந்தை பிறந்தப்பவே எல்லா வீரமும் போயிடுச்சு. தனி மனுஷன் வாழ்க்கையே போராட்டமா மாறினதுக்கு அப்புறம் அடுத்தவனுக்காக எங்க போய் வீதியில் இறங்கி போராடுறது? கவலைய விடுங்க, எவனோ டம்மி பீஸ் அவனுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு. யார் டம்மி பீஸ்? நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். அவன் டம்மி பீஸா? இன்னும் நேர்ல வரல, அப்ப டம்மி பீஸ் தான். நேர்ல வரும்போது தனியா வரமாட்டான், கூட்டமா தான் வருவான். ஆக்சுவலா நாம உண்மையை தேடி சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை தடுக்க அவங்க நம்மள சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் யாரு? நோண்டுனா யாருக்கு வலிக்குதோ அவன் தான். ஐயோ ஐனா, இனிமேல் அங்கெல்லாம் தங்க வேண்டாம். நான் வேற ரூம் பார்த்து தரேன், கொஞ்ச நாள் அங்கே இருங்க. என்ன? வரேன் வரேன் வரேன். இது வரைக்கும் வெளியில் யார்கிட்டையும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் இன்சிடென்ட் டு அதர் பீப்புள். ஃபக்கீர் முகமது டாக்டருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏஜ் ஃபேக்டர் இஸ் த ரீசன். ஆனால் அன்னைக்கு அவர் இல்லைன்னா நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ஐ ரிமெம்பர் அன்னைக்கு ஏரியாவில் சில டாக்டர்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்துகிட்டே அடிபட்டு வந்தவங்க கிட்ட அவங்க ஒய்ஃபை வச்சு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சூழலில் ஃபக்கீர் டாக்டர் வந்தது பெரிய விஷயம். அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இங்கே ஜமாதோட வாலண்டியர்ஸில் அந்த பையன் பேர் கூட ஷஃபீக்குன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்தான். வலியெல்லாம் துப்பாக்கி சூடு வெறி கும்பல்னு தப்பிச்சு உயிரோட வந்து சேர்ந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. அடிபட்டு வந்தவங்கள முஸ்லீம்களை தவிர வேற யாராவது? கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. என் ப்ரொஃபஷன் வந்து டாக்டர் ப்ரொஃபஷன்.
ஸோ நான் வந்து இவங்க ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்த்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலை, பண்ணவும் மாட்டேன். இன்ஃபேக்ட் வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம். இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒர்க் பண்ணுச்சு இல்லையா அந்த மீனாட்சின்னு பொண்ணு, ஸோ அவங்களும் ஹிந்துஸ் தான். ஸோ அவங்களும் எந்த பாரபட்சமும் பார்க்காம தான் ஹெல்ப் பண்ணாங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். we are not extremists but simple commoners. சுட்டு போட்டாலும் நம்மளால் அதை செய்ய முடியாது. யார் நீ? ஏரியாவுக்கு புதுசா இருக்க? துளுக்கனா? இல்ல 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 துளுக்க இல்ல. பேர் என்ன? நான் சீனிவாசன், புதுசா குடி வந்திருக்கோம். சீனிவாசனா? தம்பி உள்ள போய் பாரு. சீனிவாசா, என்ன இது? சும்மா படிக்க வச்சிருக்கேன், வேற ஒண்ணு இல்ல. எல்லாற்ற இடத்துல எலி புழுக்கைக்கு என்ன வேலை? தம்பி யா அல்லாஹ், சீனிவாசா மாட்டிட்டியே சீனிவாசா. அடிக்காத, ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காத தம்பி, அடிக்காத தம்பி. தம்பியா? யாரு யாருக்கு அண்ணன் தம்பி? இது இந்து நாடு. ஓடுங்கடா. ஐயோ 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 அடிக்காத, ஐயோ அடிக்குது, அடிக்காத. சீனிவாசா, அங்க என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தம்பி அங்க போய் என்னன்னு பாடுறா. அண்ணே இங்க முடிச்சுட்டு வந்தாரண்ணே. அப்படியா? சரிண்ணே, இந்த வந்துட்டேன். ஏய் தம்பி, கிளம்பு 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 கிளம்பு. ஏய் அண்ணன் கூப்பிடுறாரா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. சீனிவாசா, இன்னைக்கு தப்பிச்சுட்ட. ஏய் கிளம்பு, வா 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 வா. யா அல்லாஹ். செல்வராஜ் படுகொலைங்கிற ஒரு அயோக்கியத்தனமான வேலையை வந்து செஞ்சனால அதை வச்சு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த செல்வராஜ் படுகொலையை 5 நிமிஷம் தாமதிச்சிருந்தா
அது மாறி இருக்கும். செல்வராஜுக்கு பதிலாக இவரை கொண்டிருப்பாங்க. நம்ம அக்பர்னு ஒருத்தர் தான் அங்கே டியூட்டிக்கு வந்திருப்பாங்க. அது கொண்டிருந்தா அது முஸ்லீம்கள் ஒரு படம் முஸ்லீம் படம் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டிருக்கும். அது அவ்வளோ பிரச்சனையும் பண்ணியிருக்க முடியாது. செல்வராஜுங்கிறத வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் ஆச்சரியம் என்னன்னா, ஒரு செல்வராஜ் மன்றாகிற அன்னைக்கு நைட்டே அவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் ஆகி ஃபுல்லாக கலவரம் நடக்குது. இந்த கலவரம் எப்படி நடக்குதுன்னா, ஒட்டுமொத்தமாக வர்த்தகமாக இருக்கிற சின்ன வர்த்தகத்திலேருந்து ஒரு கடையில் பிளாட்ஃபார்மில் செருப்பு போட்டு 10 ரூபா செருப்பு போட்டு விற்கிறதுலேருந்து டைட்டான் ஷோரூம் வரைக்கும் எல்லாமே அடிச்சு நொறுக்கப்படுது, கொளுத்தப்படுது. பல இடங்களில் பார்த்தவங்க சொன்னது, நான் கனால பார்த்ததில்ல. காவல்துறையே வந்து கேஸ் சிலிண்டர்லாம் கொடுத்தாங்க, சோபா இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க. இது ஒரு கலவரம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்துக்கள் வந்து இது வந்து இந்து முஸ்லீம் கலவரம்னு நான் பார்க்கல. இது அப்படிதான் பொதுவாக பேசுறாங்க. இது இந்துத்துவ வெறியர்களுக்கும் இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கப்பட்ட இதுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த இந்துக்கள் நின்று இருந்தாங்கன்னா அன்னைக்கு நிறைய பேர் பொழைச்சிருக்கிறது அதிசயம். இப்போ எனக்கு அப்போ வந்து ஒரு 2 அக்கா எனக்கு மொத்தம். ஒரு அக்காவுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, இன்னொரு அக்கா வந்து கல்யாணம் ஆகலை. அந்த அக்கா எங்க அம்மா எல்லாம் வந்து பாதுகாத்து அங்க இருந்த இந்துக்கள் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பள்ளிவாசல் முன்னாடி ஒரு எஸ்ஐ வந்து பாதுகாப்பு இருந்தாரு. அவர் வந்து ஒரு ஒரு கூட்டம் வந்துருச்சு பள்ளிவாசல் கிட்ட. நாங்களாம் பயந்துட்டோம். அப்ப அவர் துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டாரு. அவர் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி சொன்னாரு, டயரெல்லாம் எரிச்சு போட சொன்னார். நைட்டு நாங்கள் டயர்லாம் எரிச்சு போட்டோம். அவர் சொன்னார், உங்களுக்கு நான் பாதுகாப்பு, எங்களுக்கு நீ பாதுகாப்பு, நீங்களாம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கலாம். அவர் இந்த வார்த்தையை சொன்னார், இப்படிதான் பண்றானுங்க, தென் மாவட்டங்களில் சாதிங்கிற பேர்ல பண்றானுங்க, இங்க மதங்கிற பேர்ல பண்றானுங்க. இப்ப இருக்கிற புரிதலுக்கு எனக்கு புரியுது, மத வெறியும் சாதி வெறியும் வேறு வேறு இல்லைன்னு. அப்ப அது புரியல. ஆனா அவர் அப்படி சொன்னாரு, மேல துப்பாக்கி நோக்கி சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்பி போயிட்டாங்க, கலைஞ்சு போயிட்டாங்க. இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, காவல்துறை வந்து ஒரு கலவரத்தில் ஈடுபட்டவங்களை மட்டுமே சுட்டுக்கொள்ளதான் இல்லை. இந்த கலவரம் எல்லாம் ஒரு அளவுக்கு நார்மல் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3வது நாள் நினைக்கிறேன், இந்த 3வது நாள் ஒருத்தர் வந்து சுட்டுக் கொள்றாங்க. அவருக்கு ஏற்கனவே இந்த காவல்துறை இந்த இந்துத்துவம் குறித்த ஒரு புரிதல் இருந்தது. அவர் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதனால அவரு தன்னை ராஜான்னு தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் வந்து நீ வந்து இல்ல ராஜா இல்ல அப்படின்னு துப்பாக்கி அவருடைய தலையிட்ட வச்சுட்டு, நீ டவுசரை கழட்டிக்காமி, பேண்டை கழட்டிக்காமின்னு சொல்லி அவருடைய பேண்டை கழட்டி பார்த்துட்டு அவர் முஸ்லீம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுட்டு கொண்டாங்க. அப்பதான் தோணுச்சு, இது எல்லாரும் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ யாருமே இல்லை அப்படின்னு. அசோக் கால் பண்ணேன், இந்த இஷ்யூவை பற்றி பேசணும்னு சொன்ன உடனே காலை கட் பண்ணிட்டாரு. அப்புறம் 4-5 வாட்டி ட்ரை பண்ணேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன பண்ணுறது, இங்கே யாருக்கு இன்னும் பயம் போகலப்பா. உங்களை மாதிரி பயம் வெளிப்படுதுன்னா உண்மை மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஒரு அசோக் விஷயத்தில் நம்ம அப்படி அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அவன் இப்போ அமைப்பில் இல்லைனாலும் அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, அவனை வாட்ச் பண்ணுற லிஸ்ட்டில் நம்மளும் சேர்ந்துருவோம். சார், சார், சார் அசோக் நீங்க? சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நான் ஃபோனில் பேசினேன் இந்த 97 கலவரத்தை பற்றி? ஏங்க எனக்கு அதுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேங்க. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வரீங்க? கிளம்புங்க முதல்ல நீங்க. சார் கிளம்புங்க சார். ஒரே சார், எங்ககிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க தேடி வந்தப்ப எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏங்க
ஃபோன் பண்ணா ஃபோனையும் கட் பண்றீங்க, எங்க நம்பர் வேற பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ வீட்டுக்கு வந்தா பட்டுன்னு கதவை சாத்திட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. இதை நாங்கள் நம்பணுமாக்கா? ஏங்க கதவை தொடங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க போலீஸோ ஐபிஓ இல்ல சார். நாங்க இந்த விஷயத்தை பத்தி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். இது சம்பந்தமா நாங்க நிறைய பேரை மீட் பண்ணிருக்கோம் சார். ஆஃப் த ரெக்கார்ட்ல எல்லாம் பேசிக்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை வராது. ஹலோ, என் நம்பர் முதல்ல உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? சார், இன்னொரு கலவரம் இங்க நடக்கக்கூடாது, அப்பாவி வீரர்கள் பலியாகக்கூடாதுங்கிற அக்கறையில தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அப்புறம் உங்க இஷ்டம். ஏன் குரு, இந்த அசோக் சொன்னதெல்லாம் பொய்யா இருந்துச்சுன்னா? இங்க பாருங்க, 97 நவம்பர்ல நடந்த கலவரத்தை பத்தி வந்து ரிப்போர்ட். இதுல கொல்லப்பட்ட போலீஸ் அதிகாரியோட பேரு ஆண்டனி செல்வராஜ்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கோவை கலவரத்தில் எனது சாட்சியம்ங்கிற புக்ல கூட செல்வராஜ் ஒரு கிறிஸ்துவருங்கிறத திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, இதை நான் கூட படிச்சிருக்கேன். அப்ப அந்த அசோக் சொன்னது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எப்படி இல்லைன்னா எதுக்கு அந்த இந்து அமைப்பு தலைவர் கலவரம் நடந்த அன்னைக்கு காலையில கமிஷனர் மாசாணி முத்துவை போய் நேர்ல பார்க்கணும்? அது இல்லாம போலீஸ்காரர் செல்வராஜ் செத்ததுக்காக இந்த போலீஸ்காரங்க எல்லாம் நடத்தின ஊர்வலத்துல சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்து அமைப்பு கலந்துக்கணும்? புரியலையே. ஐனா ஆண்டனி செல்வராஜ்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து கலவரம் பண்றதுக்கு ஆள் சேர்த்தாங்க. இல்லைன்னா இந்த கிறிஸ்டியன் போலீஸ் செத்ததுக்கும் இந்துத்துவா கும்பல் முஸ்லீம் உயிரில காவு வாங்குறதுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? செல்வராஜ் ஒரு கிறிஸ்தவருங்கிறத மறைச்சுதான் இந்த கலவரத்தையே தூண்டி இருக்காங்க இந்த மரியாதைக்குரிய இந்துத்துவ அமைப்பினர். ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மேல் கடுப்பா இருந்த கமிஷனர் மாசாணி முத்து, அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் யாரது, சந்திரசேகரா, சந்திரசேகர், இந்த மாதிரி இவங்க எல்லாம் இந்த இந்து தலைவர் கொடுத்த ஐடியாவை பக்காவா யூஸ் பண்ணிட்டு கலவரமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இப்பதான் கான்ஸ்பிரசி தியரியே வெளியே வருது. இனிமேதான் ஆதாரம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது நம்ம என்ன கவர்மெண்டா? அதுவும் சரிதான். ஹலோ, ரீசன் இல்லாம எப்படி ஒரு வேலையை நிறுத்துறது? ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர். ஒரு ரெண்டே நாள். ஏன் நீங்களும் காசு வாங்கிட்டீங்களா? எவ்வளோ? யாரு குரு போன்ல? கிரிஷ். யாரு? ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. கிரிஷா? எங்கேயோ இடிக்குதே. அசோக், யாரு? பிளானஸ்.
நிறைய சிச்சுவேஷன்ல மாறியிருக்கேன். திஸ் இஸ் ரியல் த்ரில் இன் ரியல் ஜேர்னலிசம். Sticking to your principles tightly is real thrill. இந்த இஷ்யூவை கொஞ்ச நாளாக தான் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த த்ரெட் இட்ஸ் பிட் ரியலி. மதன் கமிஷன், ஜக்மோகன் கமிஷன், ரகுபர் தயாள் கமிஷன், இப்படி எல்லா கமிஷன் ரிப்போர்ட்ஸும் நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா, வகுப்பு மோதல்கள் திடீரென்று எதிர்பாராமல் தோன்றுவது அல்ல, ஒரு குறிப்பிட்ட கால திட்டமிட்ட செயல்களின் மூலமே அவை வெடிக்கின்றன. பொய் பிரச்சாரம் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். Even this issue has its deep roots and state fueled it. சட்டத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு நடுவில் எந்த வேற்றுமை உணர்வும் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தை பாதுகாக்கிற அதிகாரிங்கிட்டையோ இல்லை அரசியல்வாதிங்கிட்டையோ அந்த வேற்றுமை உணர்வு இருந்துச்சுன்னா 97 நடக்கும்.